ஆஸ்திரேலியாவை சேர்ந்த என்சிபி இதுவரைக்கும் இந்தியா மட்டுமே விசாரித்துக் கொண்டிருந்தது. ஆஸ்திரேலியாவை சார்ந்த என்சிபி ஜாஃபர் சாதிக்கை விசாரிக்கணும்னு சொல்லி நம்ம இந்தியாட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்போ இந்திய தரப்புலேருந்து சொல்லப்பட்டதாக கிடைத்த தகவல் என்னன்னாக்கா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாஃபர் சாதிக்கை உங்கள் கஸ்டடியில் எடுத்து நீங்கள் விசாரிப்பதற்கு நாங்கள் தற்போதைக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம். இந்திய என்சிபியோடு சேர்ந்து நீங்கள் அவனை விசாரிக்கலாம். உலக நாடுகள் முழுக்க இவன் போயிருக்கான் வந்திருக்கான்னா அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் யார்ன்றது கண்டறிய வேண்டிய வேலை இருக்குது. இந்த நேரத்தில் விசாரணை தனிப்பட்ட முறையில் அவர்களை வச்சு செய்யும் பொழுது ஏதாவது ஒரு உடல் ரீதியான ஒரு குறைபாடு ஏற்பட்டால்னா மறுபடியும் இந்த கேஸில் ஒரு பின்னடைவு ஏற்படும். அதனால் இந்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க, எங்களோடு சேர்ந்து நீங்கள் அவனை என்கொயரி பண்ணிக்கலாம், விசாரிச்சுக்கலாம் அப்படின்னும்போது இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து அந்த என்சிபி விசாரணத்தை தொடங்கியிருக்கிறாங்க. இப்போ அவர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் இப்பயே ரெஸ்ட் எடுக்கணுமோ ரெஸ்ட் எடுத்துக்கங்க. யாரை சொல்கிறீங்க? ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நபர்களை சொல்கிறீங்க. இப்போ ஒரு ஓய்வுக்காக முதல்வரே கொடைக்கானல் போயிருக்காரு, அவரே சொல்லிட்டாங்க. அவரும் ரெஸ்ட் எடுத்து தானே வேணும். இப்போதைக்கு இந்த வழக்கு துரிதமாக மாறிச்சுன்னா, நான் இதில் கூடுதலாக இன்னொரு விஷயம், கொடைக்கானலில் முதல்வர் போனதால் ட்ரோன்கள் பறக்க தடை, சரிங்களா? ஏன்னா அவருடைய உயிர் ரொம்ப முக்கியம். அவருடைய உயிர் மட்டும் உயிர், மற்றொரு உயிரெல்லாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இதில் அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, வெயிலில் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த வெப்பத்தை தடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும்னு சொன்னார். சொல்லிவிட்டு இவர் கொடைக்கானல் போயிட்டார். எல்லா கட்சி நபர்களும் பார்த்தீங்கன்னாக்கா நீர்மோர், தண்ணீர் பந்தல் எல்லாம் திறந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு செய்தி என்பது, நாங்கள் புதிதாக கோதுமை பியை அறிமுகப்படுத்துகிறோம். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அறிகிறேன். நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், எதை திறந்தாலுமே இந்த போதை கலாச்சாரம் மிகப்பெரிய அளவில் தலைவிரிச்சு ஆகிக்கிட்டு. இதுக்கெல்லாம் தலைவராக ஒருத்தர் இருக்கார், ஜாஃபர் சாதிக். அவரை பற்றி ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. என்ன சார் வந்திருக்கு? ஜாஃபர் சாதிக் வரலாற்றில் இனிமேட்டு இந்த பேரை மறக்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் கிடையாது, சர்வதேச நாடுகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவை ஏற்படுத்தி வச்சுருக்கிறான். வரலாற்றின் மிகப்பெரிய பிழை ஜாஃபர் சாதிக். அதற்கு அவனுக்கு உறுதுணையாக இருந்த திமுக, கரெக்டுங்களா? அந்த கட்சியை சார்ந்த நபர்னு சொல்கிறேன், போதைப் பொருளுக்காக இல்லை. அவனை இந்த அளவுக்கு சர்வதேச நாடுகள் வரைக்கும் அவனை பயணப்பட வச்சது திமுக என்ற ஒற்றை கட்சி. இன்றைக்கு இந்த விஷயம் எப்படி ஒரு பூதாகரமாக மாறியிருக்குனாக்கா, என்சிபி ஆஸ்திரேலியாவை சேர்ந்த என்சிபி இதுவரைக்கும் இந்தியா மட்டுமே விசாரித்து கொண்டிருந்தது. ஆஸ்திரேலியாவை சார்ந்த என்சிபி ஜாஃபர் சாதிக்கை விசாரிக்கணும்னு சொல்லி நம்ம இந்தியாட்ட கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்திய தரப்புலேருந்து சொல்லப்பட்டதாக கிடைத்த தகவல் என்னன்னாக்கா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாஃபர் சாதிக்கை உங்கள் கஸ்டடியில் எடுத்து நீங்கள் விசாரிப்பதற்கு நாங்கள் தற்போதைக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம். இந்திய என்சிபியோடு சேர்ந்து நீங்கள் அவனை விசாரிக்கலாம், அதற்கு நாங்கள் அனுமதி தரோம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னாக்கா, ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு ஆள் ஒரு தனி நபராக இப்போ அவனை பார்க்கல, ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கோடைய ஒரு தலைவனாக இருக்கிறார். அப்போது இவருக்கு பின்புலமாக இருந்த நபர்கள் யார்? குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்த அரசியல் பெரும்புள்ளிகளோ பிஸ்னஸ்மேனோ இந்த மெத்து விவகாரத்தில் சம்மந்தப்பட்டவர்கள் யார்? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நபர்கள் யார்? இதை தாண்டி உலக நாடுகள் முழுக்க இவன் போயிருக்கான் வந்திருக்கான்னா அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் யார்ன்றதை கண்டறிய வேண்டிய வேலை இருக்குது. இந்த நேரத்தில் விசாரணை தனிப்பட்ட முறையில் அவர்களை வச்சு செய்யும் பொழுது ஏதாவது ஒரு உடல் ரீதியான ஒரு குறைபாடு ஏற்பட்டால்னா மறுபடியும் இந்த கேஸில் ஒரு பின்னடைவு ஏற்படும். அதனால் இந்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க, எங்களோடு சேர்ந்து நீங்கள் அவனை என்கொயரி பண்ணிக்கலாம், விசாரிச்சுக்கலாம் அப்படின்னும் பொழுது இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து அந்த என்சிபி விசாரணத்தை தொடங்கியிருக்கிறாங்க. அப்போ அவர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, எங்களுடைய நாட்டில் யாருக்கெல்லாம் விற்றீங்க, யார் முக்கிய குற்றவாளிகள்னு சொல்லுங்கன்ட்டு. இப்போது இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஜாஃபர் சாதிக் தமிழ்நாட்டை சார்ந்த அரசியல் புள்ளிகளுடைய பெயரை சொல்லாமல் தவிர்த்தால் கூட சர்வதேச நாடுகள் சம்மந்தப்பட்ட நபர்கள் இங்கே இருக்கக்கூடிய பெரும்புள்ளிகளுடைய பெயரை சொல்லிட்டா முடிஞ்சா சொல்லி. ஸோ அதற்காக ரொம்ப பக்குவமாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒருவேளை ஆஸ்திரேலியாவை சார்ந்த நபர்கள் அடுத்து அதுக்கப்புறம் நியூசிலாந்து, இலங்கை, இந்த மாதிரியான எல்லா நாடுகளும் வரும். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2 வருஷமாக ஒருத்தன் தமிழ்நாட்டில் உட்காந்தே, அதுவும் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் நெருக்கமாக இருந்து கொண்டே ஒருத்தன் இங்கேருந்து சர்வதேச நாடுகள் முழுக்க ஒருத்தன் இதை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறான் இந்த போதைப் பொருளை. இதை காவல்துறை கண்டுகொள்ளவே இல்லையா, கவனிக்கவில்லையா? இதில் நீங்கள் வேலையை செய்யலான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல. இங்கே காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது, இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கு ஒரு தமிழ்நாட்டுக்காரன் இங்கேருந்து இந்த வேலையை செய்கிறான்றதை யூஎஸ் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சி சொல்லுது, கரெக்டுங்களா? அமெரிக்காவை சார்ந்த என்சிபி உளவுத்துறையும் அவங்க கண்டுபிடிச்சி அவங்க சொன்னதுக்கு பிறகு தான் இவரை கைது செய்யப்பட்டார். இன்றைக்கி இந்த வழக்கினுடைய முக்கியமான விஷயம்,
இப்போ உலக நாடுகள் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா குற்றவாளியும் அரெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு மெயினாக ஜாஃபர் சாதிக் வச்சு தான் எல்லாம் செய்ய முடியும். இப்போ ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் கண்டறிய பொழுது கடைசியாக என்ன ஒரு பிரச்சனை வரும்னாக்கா, ஆஸ்திரேலியா நீதிமன்றத்தில் ஜாஃபர் சாதிக்கை ஒப்படைக்க வேண்டிய சூழல் வரும். அப்போ அங்கே உள்ள நீதிமன்றம் அது அவங்களுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்ட ஒரு தண்டனையை கொடுக்கும்னு நினைக்கும். இந்தியா இங்கே தண்டனை கொடுக்கும்னு நினைக்கும். நியூசிலாந்து அங்கே தண்டனை கொடுக்குன்னு நினைக்கும். இலங்கை அங்கே கொடுக்குன்னு நினைக்கும். அமெரிக்கா அங்கே கொடுக்குன்னு நினைக்கும். எப்படி எந்த நாட்டில் வச்சு எப்படி குற்றத்தை வந்து எல்லா நாடும் சொன்னதுக்கப்புறம் எப்படி என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு ஒரு குளறுபடி இருக்குல்ல. அது பெரிய இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியாவில் மரண தண்டனை கொடுத்துட்டா மிச்ச நாடு எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. ஆனால் இதில் வந்து உள்ளபடி பெரும் புள்ளிகள் எல்லாரும் சிக்குவார்கள். சர்வதேச லெவல்லையும் சரி, இந்திய லெவல்லையும் சரி, தமிழ்நாட்டு லெவல்லையும் சரி, எல்லா இடத்துலையும் அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம், காட்சி மாற்றம் எல்லாமே நிகழும்ன்றதுக்கான அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிட்டாங்க. இப்போ இது வரைக்கும் இந்தியாவோட என்சிபி மட்டும் தானே இருந்தது. கூட இடி வந்து அந்த பண பரிவர்த்தனை, சட்டவிரோத பண பரிவர்த்தனை விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு உலக நாடுகள் தலையிட்டுச்சு. நம்ம சொன்னோம்ல முன்பே, உலக நாடுகள் நிச்சயமாக அதை வந்து கடந்து போவதாக இல்லைன்னு. இப்போ அவங்க தலையிட்டாங்கன்னும் பொழுது பூதாகரமாக மாறும். எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் இப்பயே ரெஸ்ட் எடுக்கணுமோ ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. யாரை சொல்கிறீங்க? ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நபர்களை சொல்கிறேன். இப்போ ஒரு ஓய்வுக்காக முதல்வரே கொடைக்கானல் போயிருக்காரு, அவரையும் சேர்த்தா அவரும் ரெஸ்ட் எடுத்து தானே வேணும். இப்போதைக்கு இந்த வழக்கு துரிதமாக மாறிச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் சொல்கிறேன், எங்கெங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கணுமோ ரெஸ்ட் எடுத்துங்க, நல்ல நல்ல சாப்பாடெலாம் சாப்பிட்டுங்க. இந்த வழக்கு வந்து அடுத்த கட்டமாக போகும்பொழுது தமிழ்நாட்டுடைய திமுக தமிழ்நாடு வந்து அரசை வந்து அவங்க விமர்சிக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் திமுக என்ற ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியுடைய பொறுப்பில் இருந்த ஒரு நபர் தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்காரு. முதல்ல கட்சியை விசாரிப்பாங்களா, விசாரிக்க மாட்டாங்களா? கட்சி தலைவர் விசாரிப்பாங்களா, விசாரிக்க மாட்டீங்களா? அந்த துறை சார்ந்த அமைச்சர் விசாரிப்பாங்களா இல்லையா? அதை தாண்டி மிக நெருக்கமாக உதயநிதி இருந்திருக்கிறார். உதயநிதியுடைய துணைவியார் அடுத்து ஒரு படம் பண்ண போகிறாராம். அந்த படத்துக்கு இவர் தான் ப்ரொடியூசராம். தெரியுமா? படத்தின் பேர் என்ன தெரியுமா? காதலிக்க நேரம் இல்லை. இவனுக்கு கடத்துறதுக்கு நேரம் பத்தல, இங்கே காதலிக்க நேரம் பத்தல. இவர்கள்லாம் ஒரு கூட்டாக இருக்கிறாங்கன்னும் பொழுது இவரை வந்து விசாரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ முதல்வரும் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய காரணம் இருப்பதால் ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்றேன். இப்போ முதல்வரோட கொடைக்கானல் பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? தலைவர் வந்து போய் ரெஸ்ட் எடுக்கட்டும், தப்பு இல்லை. வயது முதிர்விற்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கிறாரு. தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் போதைப் பொருளை ஒழிச்சிட்டாரு, கஞ்சா ஒழிச்சிட்டாரு, மது ஒழிச்சிட்டாரு. இன்றைக்கு வந்து புதுக்கோட்டையில் மறுபடியும் சாணியை கலந்து வச்சுருக்காங்க. குடி தண்ணீரில் வேங்க வேலை போலவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுக்கோட்டையில் சாணியை கலந்து வச்சுருக்காங்க. அந்த இதெல்லாம் தடுத்துட்டாரு. இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், கனிம வளங்கள்லாம் திருடாமல் காப்பாற்ற விட்டார்கள். இன்றைக்கி வந்து மக்கள் வந்து தண்ணீர் பஞ்சமே இல்லை, எங்கள்கிட்ட தண்ணி எக்ஸஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து குதூகலமாக ரோட்டில் இறங்கி குடத்தோட ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்க காட்சி அமைப்பெல்லாம் பார்க்க முடியுது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பொள்ளாச்சினால என்ன சொல்லுவாங்கன்னாக்கா இளநீன்வாங்க. அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் அந்த காணொலிலாம் பாருங்கள், கண்ணில் தண்ணி வரும். விவசாயிகளுக்கு வழி புரியும், மற்றவர்களுக்கு புரியுதான்னு தெரியல. அங்கே இருக்க தென்னை மரங்கள் அத்தனையும் கருகி விட்டது. அந்த வாழ்வாதாரமே நொடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த தென்னை வந்து அந்த இளநீர் சொல்கிறோம்ல, தாய்ப்பாலுக்கு நிகராக சொல்லப்படக்கூடிய ஒரே அந்த நீர் வந்து இளநீர். அதுக்கு நீங்கள் தென்னை மரத்தை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஊர் பக்கத்தில் தென்னம்பிள்ளை. தென்னம்பிள்ளை. பிள்ளைக்கு அடுத்தபடியாக சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு தென்னை மரம் வச்சுட்டா அது வந்து அந்த அந்த ஒரு ஆயுசுக்கும் அவனுக்கு பலன் கொடுக்கும். பிள்ளை மாதிரி இருந்து அவனை காப்பாற்றும். ஏன் தென்னை பிள்ளைன்னு சொன்னாங்கன்னாக்கா, குழந்தையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பருவம் வளர்கிறதுக்கு நமக்கு டைம் ஆகும். அப்போ நம்ம சம்பாரித்து கொடுக்க முடியாது. அந்த வாலிப பருவத்தை எட்டும் பொழுது நம்ம சம்பாரித்து கொடுப்போம். தென்னை மரமும் அப்படி தான், வச்ச உடனே பலன் கொடுக்காது. அது குறிப்பிட்ட ஒரு 5லேருந்து 10 வருஷம் எடுத்துக்கும். அது வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6லேருந்து 7 வருஷம் ஆகும் காய் காய்க்கிறதுக்கு. இப்போல்லாம் ஹைப்ரிட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நாட்டு தென்னை மரம் அப்படி தான். அப்போ அந்த மாதிரி வளர்ந்து அது கடைசி வரைக்கும் பலன் கொடுக்கும். அந்த தென்னைன்றது கிடையாது. விவசாய நிலங்கள் எல்லாம் பாலமாக வெடிச்சு போச்சு. அப்படி இருக்கும்பொழுது இங்கே தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைன்றதுனால அவர் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். கரெக்டுங்களா? ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆனால் இதில் கூடுதலாக இன்னொரு விஷயம், கொடைக்கானலில் முதல்வர் போனதால் ட்ரோன்கள் பறக்க தடை. சரிங்களா? ஏன்னா அவருடைய உயிர் ரொம்ப முக்கியம். அவருடைய உயிர் மட்டும் உயிர், மற்றவர்கள் உயிரெல்லாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இதில் அரசாங்கம் இவர் என்ன சொன்னார்னா, வெயிலில் வந்து வெப்பம் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த வெப்பத்தை தடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும்னு சொன்னார். சொல்லிவிட்டு இவர் கொடைக்கானலில் போயிட்டார். எல்லா கட்சி நபர்களும் பார்த்தீங்கன்னாக்கா நீர்மோர், தண்ணீர் பந்தல் எல்லாம் திறந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு செய்தி வந்தது, நாங்கள் புதிதாக கோதுமை பியர் அறிமுகப்படுத்துகிறோம். எப்படி இருக்குது? கோதுமை பியர் அறிமுகப்படுத்துகிறோம், அது எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம தமிழக அரசு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியும். கரெக்டு. அவங்க வந்து கோதுமை பியர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களாம். இது வந்து உடலுக்கு நல்லது தான், ஆரோக்கியமாக, உடம்புக்கு குளிர்ச்சின்ற பல வகையான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. சரி, அப்போ இயல்பாக மக்கள் பார்வையிலிருந்து கேட்கிறேன், மக்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் கேட்கிறேன். அம்மா உணவகத்தை செல்வி ஜெயலலிதா அவர்கள் திறந்து வைத்தார்கள். உணவை சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க.
தமிழ்நாடு அரசு புதுசாக பியர் அறிமுகப்படுத்துகிறீங்க, முதல்வரும் உதயநிதி ஸ்டாலினும் அந்த அமைச்சரும் பிடிச்சி பார்த்து நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுவீங்களா? மக்கள் கேட்குறான் சார். ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாடு அரசு விற்பனை செய்த மதுவை வாங்கி கொடுத்து 4 பேர் உயிர் போயிருக்கு, சைண்டு கலந்ததாக இருக்குது. அதை தாண்டி ஒரு அரசாங்கமே பார்த்தீங்கன்னாக்கா மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, மக்கள் அத்தனை பேரும் கோரிக்கை வைக்கிறாங்க அரசாங்கத்தில் டாஸ்மார்க்கை மூட சொல்லி. மூடலை. இன்றைக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, போதை பிரச்சனை தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. நீங்கள் நேற்று ஒரு மருத்துவர் 2 பேரை வந்து நீங்கள் கழுத்தறுத்து கொண்டு போட்டானுங்க, வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து கழுத்தறுத்து கொண்டு போயிட்டானுங்க. இது தீரன் அதிகாரம் படத்தில் வருவது போல் இப்படி ஒரு தனியாக ஒரு டீம் இயங்குதுன்னு சொல்லி அது பெரிய ஒரு இதுவாகவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதை பற்றின ரிசர்ச் பண்ணிவிட்டு எல்லா மாநிலங்களையும் போய் இந்த மாதிரி, அதாவது கொலைகளில் வந்து பல விதம் இருக்குது. இந்த கழுத்தை அறுத்து கொலை செய்யக்கூடிய இந்த இது குறிப்பிட்ட ஒரு கும்பல் செய்து கொண்டிருக்கிறது வட மாநிலத்தவன். அவன் சென்னைக்கும் வந்திருக்கிறான். ஸோ நீங்கள் அவனை கண்டறிஞ்சு அந்த வேலையை செய்ய தவிர்த்துட்டீங்க. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பியரை நீங்கள் வந்து மக்களுக்கு குடிக்க தான் கொடுக்குறீங்க, குளிக்க இல்லை. அப்போ உணவு அதை வந்து உட்கொள்ளக்கூடிய விஷயமாக நீங்கள் கொடுக்குறீங்க. அது வந்து இப்போ இன்றைக்கி நல்லபடியாக இருக்குன்ற பொழுது அம்மா உணவகத்தில் இருக்கக்கூடிய வருமானம் அரசாங்கத்துக்கு போகுது, இதோடைய வருமானம் உங்களுக்கு தான் போகுது. அப்போ நீங்கள் தான் குடித்து அதோட தரத்தை பற்றி சொல்லி மக்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும். கரெக்டு தானே? செய்வார்களா? போதை கலாச்சாரம் அதிகமாக ஆகிட்டே இருக்குங்களா, அது கூடவே பார்த்தீங்கன்னா இணைந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் பயங்கரமாக சீர்குலைச்சி தான் போயிருக்குன்றீங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பல இடத்துல பார்த்தீங்கன்னா பல பேர் விட்டுப்பட்டு தான் சாகுறாங்க. பெண்களுக்கும் அந்த பாதுகாப்பு இல்லை, சிறுவர்களுக்கும் அந்த பாதுகாப்பு இல்லை. எங்கே பார்த்தாலும் சிறுவர்களும் தாக்கப்படுகிறார்கள், இல்லை பல பேர் தாக்கப்பட்டு தான் வராங்க. அனைத்து வயதிலும் பாரபட்சமின்றி அனைத்து வயதிலும் தாக்கப்பட்டு வராங்க. அது காரணம் என்ன? போதை என்ற இடத்துல போய் முடியும். திருச்சியில் இன்றைக்கி ஒரு அதிமுக கவுன்சிலருடைய பையனை வெட்டி கொண்டிருக்காங்க. சென்னையில் அதே மாதிரி ஒரு கும்பல், ஒரு தலைவர் ஒரு பையனை வந்து வெட்டி உடலை ஒரு இடத்திலும் தலையை ஒரு இடத்துலையும் கொண்டு போய் போட்டு வச்சு போயிருக்காங்க சமாதியில். தொடர்ச்சியாக இது போல் வந்து கொலைகள் அரங்கேறுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வடசென்னையில் போதை ஊசி போட்டு ஒருத்தன் வந்து இறந்து போயிட்டான். இது வந்து வடசென்னையில் மட்டும் இது வரைக்கும் 9 நபர்கள் இறந்திருக்கிறார்கள். ஒரு சென்னையில் ஒரு பகுதியில் மட்டும் இந்த மாதிரி குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அதிகமாக யூசேஜ் இருக்குல்ல, வடசென்னை பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இந்த போதை ஊசி போடுவது. அந்த பக்கம் நீங்கள் வடசென்னையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா புளியந்தோப்புலலாம் கண்ணடை உடைச்சது, நைட்டு வீடை உடைச்சது, ஆட்டோ உடைச்சது, போலீஸை மிரட்டினது, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் எப்படி அதிகமாக புழக்கத்தில் இருக்குது. அதிகமாக அதாவது அதில் அங்கே குறிப்பிடுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ஸ்கூல் பசங்க அதிகமாக இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறானுங்களாம். அப்போ எப்படி ஸ்கூல் பசங்க வரைக்கும் அடிக்ட் ஆகிற வரைக்கும் அரசாங்கம் என்ன கழட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த மக்களை பற்றி எந்த சின்ன கவலை கூட இல்லை உங்களுக்கு? தமிழ்நாட்டின் மூலை முடுக்கில் எது நடந்தாலும் முதல்வரும் அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் தான் காரணமா? அது கீழே இருக்க அதிகாரிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, போலீஸ் காவல்துறை இருக்காங்க, ஏன் அவர்கள்லாம் இது நடவடிக்கை அவர் தானே கேட்கணும்? சரி, இதுக்கு எடப்பாடி காரணம் சொல்லட்டுமா? அண்ணாமலை காரணம் சொல்லட்டுமா? சரி, நீங்கள் காரணம் சொல்லட்டுமா? ஒத்துப்பீங்களா? யார் சார் காரணம் இதுக்கு? இயல்பாக சொல்லுங்கள். இதற்கு எடப்பாடியோ அண்ணாமலையோ செயல்படலாம், விஓ தான் காரணம் சொல்ல முடியும். அது கீழே இருக்க அதிகாரிகள், கோட்டாட்சியர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்களா, அவங்க தான் இதெல்லாம் எடுத்து சரி பண்ணணும் இல்லையா? சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்ட விஷயமோ, கொலை சம்மந்தப்பட்ட விஷயமோ, கஞ்சாவோ மதுவோ இதையெல்லாம் யார் கண்காணிக்கணும்? காவல்துறை தானே. சரி சார், தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி வருது? இயல்பாக அவ்வளோ வந்துடுச்சுல்ல, கண்காணிக்க தவறுறீங்க. வட மாநிலத்துலேருந்து ஈஸியாக கொண்டு வந்துடுறான்றீங்க, இந்த பக்கம் இருந்து பிற ஊர்கள்லேருந்து கொண்டு வரான்றீங்க. அதே மாதிரி ஒரு அணு ஆயுதத்தை கொண்டு வந்து வச்சு வெடிக்க வச்சுட்டு சென்னையவே 2 ஆகிட்டு போயிடுறான். என்ன பண்ணுவீங்க? சாதாரண இந்த விஷயத்தை கவனிக்க முடியலாட்டி இதே போல் நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா, அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா எப்படி பொறுப்பேற்பீங்க? இப்போ காவல்துறை துரிதமாக செயல்படவில்லைன்றதுக்கு உதாரணம் சொல்லவா? கடலூர் மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எந்த நேரமும் மது விற்பனை நடந்து கொண்டே இருக்கின்றத அது ஒரு காணொலி எடுத்து ஒரு நபர் வந்து காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு ஃபோன் பண்ணி, இந்த இடத்துல எந்த நேரமும் பாருங்கள் சரக்கு விற்றுக்கிட்டே இருக்காங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் விடிய 24 மணி நேரம் சரக்கு ஓடுதுன்னு சொல்லி ஆதாரத்தோடு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அடுத்த அரை மணி நேரத்தில் அவன் அலறிக்கிட்டு திருப்பி அதே காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு ஃபோன் பண்ணுறான். என்ன சார், உங்களை நம்பி தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இங்கே இருக்கிற போலீஸ்காரவங்க அவங்க லோக்கல் ஸ்டேஷனில் சொல்லிட்டாங்க. லோக்கல் ஸ்டேஷனில் இருக்க போலீஸ் வந்து என் நம்பரு, என் பேர் முதல் கொண்டு எவன் சரக்கு விற்கிறானுக்கோ அவனுக்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. இவன் தான்ப்பா அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான், இதான் அவன் பேர் என்னது, ஜேசுதாஸ் நினைக்கிறேன், ஜேசுதாஸ். ஆமாம், ஜேசுதாஸ், அவன் ஃபோன் நம்பர் இதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவன் சரக்கு விற்கிறவன் நீ எப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்து போலீஸே என்கிட்ட இல்லாத விஷயத்தையும் சொல்லிட்டாங்கடா, நான் போலீஸ்க்கு காசு கொடுத்துட்டு நீ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, உன்னை வெட்டாமல் விட மாட்டேன்னு அறுவாளத்துக்கு திறத்துறானா. இவன் ஓடி உயிருக்கு பயந்துக்கிட்டு ஒரு தோப்புக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துட்டு அங்கேருந்து அவங்க ஃபோன் பண்ணுறான். காவல்துறை எப்படி செயல்படுது புரியுதா உங்களுக்கு? காவல்துறை ஒரு இடத்துல அசம்பாவிதம் நடந்தால் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபர்லாம் இருக்கக்கூடாது. ஒன்று சஸ்பென்ஷன் இல்லாட்டி வந்து நிரந்தரமாக டெர்மினேட் பண்ணணும், பதவியிலேருந்து நீக்கிடுவேன்னு சொன்னாக்கா காவல்துறை செய்யுமா செய்யாதா?
சார் இது வரைக்கும் நான் என்ன கேட்குறேன், காவல்துறை எப்பயுமே தமிழ்நாட்டில் இருந்துட்டு தானே இருக்குது. முன்பெல்லாம் இந்த மாதிரியான கலாச்சாரம் இல்லை. காவல்துறையே அப்போது யார் ஆட்சி முறை செய்கிறார்களோ அவர்கள் கரெக்டாக வழிநடத்தி வேலை செஞ்சாங்க. இன்றைக்கி 3 வருஷமாக இந்தளவுக்கு பூதகரமாக போயிருக்குனாக்கா ஆட்சியாளருக்கு தானே பொறுப்பு. சரி, இல்லை முதல்வர் கையில் அந்த துறை இல்லைன்னு வச்சுங்க சார், வேறு யார் கையிலையும் துறை இருக்குன்னா அந்த துறை சார்ந்த அமைச்சர் நம்ம குறை சொல்லுவோம். ஆனால் காவல்துறையை முதல்வர் வைத்திருக்கனால தான் அந்த கேள்வி நம்ம அவள்கிட்ட கேட்குறோம். இப்போது ஒரு பொருள் வந்து இயல்பாக வந்து எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே கிடைக்குது? நான் கேட்குறேன், குறிஞ்சி மலர் எந்த நேரமும் கிடைக்குமா? இல்லை வேறு ஏதாவது ஒரு 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 பொருள் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அது சைனாவில் கிடைக்கும், அமெரிக்காவில் கிடைக்கும்னாக்கா அந்த பொருளை பற்றி நான் இங்கே கிடைக்குமான்னு கேட்டாக்கா கிடைக்காது. அப்போது இயல்பாக இங்கே எல்லாமே கிடைக்குதுனாக்கா நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க, உள்ளே வருது, அது வர்த்தகமாகுது, வணிகமாக மாறுது, ஸ்கூல் பசங்க வரைக்கும் அது போய் சென்றடையுது, அவர்கள் போதைகளில் தடுமாறுறானுங்க, ஊசி போட்டு செத்து போகிறானுங்க, இந்த பக்கம் வெட்டியிட்டு சாகுறானுங்க, இந்த பக்கம் வந்து அரசாங்கத்தில் சம்மந்தப்பட்ட வேலை செய்யக்கூடிய காவல்துறையை அடிக்கிறானுங்க. அந்தளவுக்கு மோசமாக போயிருக்குனாக்கா முதல்வர் எதையும் நடவடிக்கை எடுக்காமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இருந்தீங்கனாக்கா கேள்வி வருமா வராதா? இல்லை நம்ம எல்லாருமே இப்போ மிச்சம் மீதி இருக்கவங்களும் பேசாமல் எல்லாருமே நம்மளும் போதை போட்டு பேசாமல் படுத்துக்கலாமா கேட்காம? போதைப் பொருள் தமிழ்நாட்டில் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லைன்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரிலாம் கிடைக்காது, புழக்கத்துலலாம் கிடையாதுன்ட்டு. ஒரு பிஜேபியை சார்ந்த நபர் கஞ்சா பொட்டலத்தோடு போயிட்டு முதல்வர் கொடைக்கானல் போகிறார் இல்லையா, மதுரை ஏர்போர்ட்லேருந்து இறங்கி கொடைக்கானல் போகிறார். மதுரை ஏர்போர்ட்டில் போனோடனே மனுவோடு போகிறார், சும்மா போல். ஐயா இந்த பாருங்க கஞ்சா பொட்டலாம், இந்த மனு கிடைக்கலன்னு சொல்கிறீங்களா, இந்த இருக்குன்னு சொல்லி போனாக்கா உடனடியாக பிஜேபி நபரை கைது செய்கிறாங்க. ஊடகத்தில் எப்படி செய்தி போடுறான் தெரியுமா? இது ஊடக அறமான்றது எனக்கு தெரியல. எல்லாம் இப்படி விலை போய் உட்காந்தா என்ன செய்யுதுன்னு எனக்கு புரியவே இல்லை. கஞ்சா பொட்டலத்துடன் பிஜேபி நபர் கைது, கஞ்சா வச்சுருந்த பிஜேபி நபர் கைது, இப்படி தான் போடுறானுங்க. டேய், அவன் பொட்டலத்தை எடுத்துகிட்டு வந்ததே முதல்வர் பார்க்க தான், மனுவோட வந்து கொடுக்குறான். நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே கிடைக்குது, உடனே எப்படி திரும்ப உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? அப்போ கஞ்சா எப்படி வந்துச்சு, நீ தான் விற்கிறியான்னு ஒரு கேள்வி எழுப்பி அவன் மடக்கிறாங்க பிஜேபிக்காரனை. நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன். அதிமுக ஆட்சியில் வந்து விஜயபாஸ்கருக்கு குட்கா விஜயபாஸ்கர்னு பேர் வச்சாங்க. சட்டமன்றத்திற்குள்ளே போகும்பொழுது குட்கா பொருட்களை எம்எல்ஏக்கள் கொண்டு போய், அமைச்சர்கள் கொண்டு போய் கொட்டிட்டு இந்த பாருங்க குட்கா கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ அத்தனை பேர் மேலே இப்போ வழக்கு போடலாமா? போடணும். இவர் மீது வழக்கு போட்டது சரினாக்கா அவங்க மீது வழக்கு போடணும். அன்றைக்கி எந்தெந்த எம்எல்ஏ எந்தெந்த அமைச்சர்லாம் குட்காவோட போனீங்களோ அப்போ குட்கா இயல்பாக உனக்கு கிடைக்குதா, இல்லை நீ தான் உற்பத்தி பண்ணியா, நீ தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா, நீ தான் எல்லாமே வந்து செய்கிறியா அப்படின்ற கோணத்தில் அவங்கள விசாரித்து இன்றைக்கி கேஸ் எப்போ வேணாலும் ஃபைல் பண்ணலாம். கரெக்டுங்களா? காணொலி இருக்குது, சாட்சி இருக்குது, தூக்கி அத்தனை பேரையும் ஃபைல் பண்ணுங்கள். அண்ணாமலைக்கு இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன், இதை நீங்கள் செய்யுங்க. முதல்ல உங்கள் ஆளுங்களை கை வச்சாங்களே, நீங்கள் பதிலுக்கு செய்யுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு கரெக்டான ஒரு விஷயத்துக்குள்ளே வரணும். இவங்க எல்லாத்தையும் முரணாக போகிறது. செந்தில் பாலாஜி இங்கே உட்கார வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற அட்ராசிட்டி இருக்குல்ல, நான் தான் பலமுறை சொல்லிட்டேன். அண்ணாமலைக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீங்களா? அண்ணாமலைக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை செந்தில் பாலாஜியை திகார் சிறைக்கு மாற்றுங்கள். நீங்கள் மோடிக்கு செல்லப்பிள்ளை இருக்கிறது முக்கியம் இல்லை. இது போன்ற குற்ற சம்பவங்கள் செய்யக்கூடிய நபர்கள் அமைச்சராக இருந்து கொண்டு சாட்சியை கலைக்கிறாங்க. ஆட்சியை வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் முதற்கொண்டு அவர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. சிறைக்குள் இருந்து எல்லாத்தையும் செந்தில் பாலாஜி இயக்குறாருன்னா இங்கே இருக்கிற வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு ஈடியும் சொல்லுதுன்னும் போது இங்கே இருக்கிறதுனால இந்த ஆட்டம் ஒரே இதுக்கு தீர்வு என்ன? தூக்கு தமிழ்நாடு சிறையிலேருந்து. இப்போ தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் இது முன்னெடுத்தாலும் பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, திமுகவே சொல்லிட்டு இருக்காங்க. திருநெல்வேலியில் ஒரு ஜாதி வன்கொடுமை நடந்திருக்கு. ஊரை விட்டு ஒரு குடும்பத்தை ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. ஊர் முன்னாடி எல்லாருமே மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டும் அந்த காணொலி வந்துட்டுருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? திராவிட மாடலாக பார்க்குறேன். இதுதான் திராவிட மாடல். இன்றைக்கு 2024 ஒரு பெரும் கூட்டம் வந்து இன்னமும் இந்த சாதிய பாகுபாடு பார்த்து கொண்டு இன்னமும் வந்து ஊர் நாட்டாமன்னு ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு அவன் வந்து என்ன தீர்ப்பு கொடுக்குறான், உங்கள்கிட்ட இவங்க கூட யாரும் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. அவர் கூட பேசிய நபர்களுக்கு 10,000 ரூபா அபராதம் போட்டு ஊர் பெரியவங்க முன்னாடி காலில் விழுக வைக்கிறானுங்க. காலில் விழுந்து 10,000 ரூபாய் காசு கொடுத்துக்கு பிறகு விடுறானுங்க. அந்த நாட்டாமை பேர் வந்து இளையராஜா. அப்போது இன்றைக்கு வரைக்கும் இந்த சிஸ்டம் இருக்குல்ல, ஏன் இந்த சிஸ்டம் எல்லாம் மாறலன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? சார் ஆட்சியாளர்கள் தான் சார் எல்லாத்தையும் மாற்றணும். நீங்கள் எப்படி இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே தண்ணியே கிடைக்காம அளவுக்கு மாற்றி வச்சிங்க? உங்களால் முடியுதில்ல. நீங்கள் எப்படி சாராயம்லாம் எந்த நேரமும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிற அளவுக்கு மாற்றி வச்சுருக்கீங்க? உங்களால் முடியுதில்ல. ஏன் அதை சரி செய்ய முடியாது? எனக்கு எங்கேயுமே நிலத்தடி நீர் இல்லை. நம்ம ஊர் தண்ணி இல்லாத ஊரா? சார் தமிழ்நாடு முப்போகம் விளைஞ்ச பூமி. எவன்கிட்டையும் கர்நாடகாவில் தண்ணி கொடு, ஆந்திராவில் தண்ணி கொடு, கேரளாவில் தண்ணி கொடுலாம் நம்ம கேட்கல. தண்ணீரை வந்து சேமித்து வைக்கக்கூடிய வழிவகை அன்றைக்கி இருந்துச்சு. அன்றைக்கி இருந்த முதலமைச்சர்கள் காமராஜர் போன்ற நபர்கள், கக்கன் போன்ற நபர்கள் வந்து எப்படி நீர் ஆதாரத்தை தேக்கி வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி எல்லாத்தையும் நீங்கள் பிளாட்டு போட்டு விற்கிறீங்க, ஸ்கொயராக விற்கிறீங்க. புரிஞ்சுங்களா? ஸ்கொயராக நீங்கள் விற்கிறீங்க. ஆனால் விற்றுட்டு இன்றைக்கி மக்களுக்கு தண்ணிக்கு பிச்சை எடுக்க வைக்கிறேன். பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டில் நீங்கள் தண்ணி வந்து கேட்கவே இல்லைன்னு சொல்லி அந்த ஸ்டேட்டோட சிஎம் சித்தராமையா தெளிவாக சொல்லிட்டார். கரெக்டுங்களா? அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் இதற்கு பொறுப்பேற்காமல் யார்கிட்ட கேட்குறது? இந்த லட்சணத்தில் ஸ்டாலின் வந்து வட மாநிலங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போக போகிறாராம். செய்தி
எந்த மொழியில் பேசுவார்? அபி நஹி குச்சி நஹிங்க தனஹி ஹே, அவர் தான் பேசணும். என்ன பேசுவார்? நீங்கள் அவரே இங்கே மோடி வராரு, ராகுல் காந்தி வராரு, அவர் ஹிந்தியில் பேசுகிறாங்க, இங்கே மொழிபெயர்ப்பு செய்கிறாங்க, ஓகே. நீங்கள் அங்கே போய் பேசுவதற்கு முன்பாக பிஜேபி முதல்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சனாதனம் குறித்து பேசினார் இல்லையா உதயநிதி ஸ்டாலின், அவருடைய தந்தையார் தான் வந்திருக்காரு, இவர்கள் ராகுல் காந்தியை ஆதரித்து இங்கே பேச வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாக்கா மக்கள் ஆழத்தி இருப்பாங்களா? அங்கே ஸ்பூன் ஃபீடிங் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சாதி மதம் பிரச்சனைலாம் இருக்குல்ல, அவங்களுக்கு அதை இந்த சனாதன மேட்டில் கை வச்சோடனே அவங்கெல்லாம் வெறுப்பின் உச்சத்தில் இருக்காங்க. பிஜேபி உதயநிதி என்ன செஞ்சுருக்கான்றது ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பூன் ஃபீடிங் பண்ண மாதிரி பண்ணி அவங்க தலையில் ஏற்றி வச்சுருக்காங்க. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருமாவளவன் கர்நாடகாவில் போயிட்டு இருக்கும் ஒரு பட்டமளிப்பு விழாவில், விருது வழங்குற விழாவில் மோடியை பற்றி பேசும்போது அவர் ஆன் த ஸ்பாட்லேயே அவர் இறக்கி விட்ட காட்சியில் நம்ம பார்த்தோம். இதே இவர் அங்கே பிரச்சாரத்தை போகும்போது பேசும்போது நடக்க வாய்ப்பு இருக்குமா? என்ன வேணாலும் நடக்கும். ஜெகன்மோகன் அவர் ஸ்டேட் ஒரு சிஎம், அந்த ஸ்டேட்டில் அவரை கல்லை விட்டு அடித்தாங்க, கரெக்டுங்களா? அவர் இடத்துல அவளுடைய போலீஸ் பாதுகாப்பில் அவரால் வந்து பாதுகாப்பாக இருக்க முடியல. இது வட மாநிலம், நீங்கள் நினைக்கிற மாதிரி தென் மாவட்டம் கிடையாது. திராவிட மாடல்லாம் அங்கே எடுபடாது. அங்கே சனாதனம் பேசினதுடைய அப்பன் இவர் தான் சொல்லிட்டு அங்கே போகும்பொழுது எவ்வளோ பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். ராகுல் காந்திக்கு கிடக்கக்கூடிய ஓட்டு சதவீதம் எவ்வளோ குறையும். ரெண்டாவது, இன்னொரு ஸ்டேட்டோடைய காங்கிரஸை சேர்ந்த ஒரு ஸ்டேட்டோடைய சிஎம்ஏ சொல்லியிருக்காரு உதயநிதியை கைது பண்ணணும் சனாதன மேட்டருக்குன்ட்டு. தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி சொல்லியிருக்காரா? நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் கண்டனம் தெரிவித்தாரா? மம்தா கண்டனம் தெரிவித்தாங்களா? இந்த பக்கம் வந்து ரொம்ப தெளிவாக கர்நாடகா காங்கிரஸும் ரொம்ப வெறுப்பின் உச்சத்தில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது சாத்தியப்படும்? ஆனால் செல்வ பெருந்தகை இவர் அங்கே வந்து பிரச்சாரத்துக்கு போக போகிறதாக ஒரு செய்தி சொல்கிறாருன்னும் பொழுது, அதான் சொல்கிறேன்ல, திமுக எங்கு சென்றாலும் அந்த இடத்தில் ஒரு கலவரம் உண்டாகுமே தவிர, அந்த இடத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிரியேட் ஆகுமே தவிர மக்களுக்கு ஒரு அமைதியோ ஒரு சந்தோஷமோ நிலவுமான ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பிரதமைக்கு மிக நன்றி சார். நன்றி ஹரிஹரன்.